வணக்கம் மக்களே, நான் எம்ஜே ஸ்டோரி டெல்லர். அதிசய உலக வீரன் அத்தியாயம் 8. நிலா. அழகுல தான் ஆபத்து இருக்குன்ற வரிகளுக்கு சரியா பொருந்தக்கூடிய ஆள் நிலா தான். அவள் அழகை பார்த்து பலர் மயங்கினாலும் அவளை நெருங்க யாருக்குமே தைரியம் இருந்ததில்லை. காரணம், நிலா அவள் கையில் இருக்க கத்தி மாதிரியே கொஞ்சம் ஆபத்தானவ. முகத்துல எந்த உணர்ச்சிகளையும் பெரிதாக காட்ட மாட்டா. அவளோட சேலம் பேச்சும் கடுமையாக தான் இருக்கும். நிலாவை எரிச்சல் படுத்துற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணா அவங்க மருத்துவமனைக்கு போறது உறுதி. பல செல்வந்தர்களும் சிறந்த மாணவர்களும், ஏன் சில மூத்த மாணவர்கள் கூட நிலாவோட அழகை பார்த்து அவகிட்ட பேச வந்தாங்க. ஆனா நிலா அவங்கள திரும்பி கூட பார்க்காம எல்லாரையும் புறக்கணிச்சா. இதனால அவமானப்பட்ட மாணவர்களை சிலர் நிலாவை வம்புக்கு எடுத்தாங்க. அதனால எரிச்சல் அடைஞ்ச நிலா அவங்கள பலரை சவால் நாள் அன்னைக்கு சண்டைக்கு அழைச்சி அவங்கள கொடூரமா தாக்கி கடுமையா காயப்படுத்தி தோக்கடிச்சா. இந்த நிகழ்வுக்கு பிறகு நிலாவை சிண்டி பார்க்க யாருக்கும் தெரியும் வரல. இந்த ஒட்டுமொத்த சூரிய பள்ளியிலேயே நிலாவோட நண்பர்கள்னு பார்த்தா 2 பேர் தான். ஒன்னு ஆதித்தன், இன்னொன்னு திலீபன். திலீபன் கூட நிலா கிட்ட பேசும்போது பார்த்து ரொம்ப கவனமா தான் பேசுவான். ஆனா ஆதித்தன் மட்டும்தான் அவனுக்கு விருப்பம் போல என்ன தோணுதோ அதை பேசுவான் செய்வான். ஆனா அதுக்கேற்ற மாதிரியே நிலாவும் அது பெருசா எடுத்துக்க மாட்டா. உங்களுக்கு தோணலாம், ஏன் இவன் யார்கிட்டையும் சொல்லமா பழக மாட்டா, பேச மாட்டா, ஆனா இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் நட்பா இருக்கானு. அதுக்கு ஒரு பின்கதை இருக்கு. அதை நான் வரக்கூடிய கதைகள்ல தனியா ஒரு வீடியோவா போடுறேன். இப்ப நம்ம இந்த கதையில மட்டும் போகலாம். நிலா அவளோட கத்தி ஆதித்தன் கழுத்துல வச்சு நின்றுட்டு இருந்தா. ஆதித்தன் என்ன சொல்லி நிலாவுக்கு புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, சட்டுன்னு இதை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். எனக்கு உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், அப்ப நீ நம்புவ அப்படின்னு ஆதித்தன் சொல்ல நிலா அமைதியா இருந்தா. திலீபன் அப்படி இவன் என்னதான் சொல்ல போறான்னு யோசிச்சுட்டு இருக்க ஆதித்தன் பேச ஆரம்பிச்சான். நம்ம பள்ளியில சேர்ந்த ஆரம்ப காலத்துல மூலிகைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க பள்ளியின் காட்டுப்பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போனாங்க. நீ வழக்கம் போல யார் கூடவும் பேசாமையும் சேராமையும் தனிமையான ஒரு இடத்துல மூலிகைகளை பார்த்துக்கிட்டு இருந்த. அப்ப நான் உங்ககிட்ட பேச வந்தேன். நீ நான் பேசுறதை கண்டுக்காம தலையை திருப்பிக்கிட்டு போனேன். நீ போயிட்டு இருந்த பாதையில ஒரு காட்டு எலி இருந்தது. அது நீ கவனிக்காம அதோட வாழை மெரிக்க அந்த எலி சட்டுன்னு உன் மேல ஏறிச்சு. நீ பயந்து போய் பக்கத்துல இருந்த சேத்து குட்டையில மண்ணாக்க விழுந்துட்ட. அங்க இருந்த உன்னையும் என்னையும் தவிர இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. நீ பிறகு அங்க இருந்த ஆத்துல போய் கழுவிட்டு வந்துட்ட. இதை பத்தி ஆசிரியர்கள் கேட்டப்போ நீ காலிடறி விழுந்துட்டேன்னு சொன்னேன். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ அந்த எலிக்கு பயந்துதான் அங்க விழுந்தானு. இது ஆதித்தன் சொல்லி ஒரு சின்ன நமட்டு சிரிப்பு சிரிக்க அந்த பழைய சங்கடமான சம்பவத்தை ஆதித்தன் சொல்ல நிலாக்கு முகம்லாம் செவந்துச்சு. வாய மூடு அப்படின்னு சொல்லி நிலா தன்னோட இன்னொரு கையால ஆதித்தன் செவிலே ஒரு அடி விட்டு அவனை மண்ணுல சாச்சா. வானத்துல இருந்த நட்சத்திரங்கள் இப்ப ஆதித்தனோட தலையை சுத்த ஆரம்பிச்சது. ஆதித்தன் அரை மயக்கத்துல தரையில விழுந்து, நீ தானே நம்புற மாதிரி ஏதாவது சொல்ல சொன்ன, இப்ப இப்படி போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி மண்ணுல சாஞ்சான். நிலாவோட ரேகையை பார்க்கணும்னா அவ கையை பார்க்க வேண்டாம், ஆதித்தனோட கண்ணத்தை பார்த்தாலே போதும். 5 விரலும் அப்படியே பதிஞ்சிருந்தது. பக்கத்துல இருந்த திலீபன் சிரிப்போட நிலாவை பார்த்து, நிலா, அன்னைக்கு நீ எலிக்கு பயந்துதான் குட்டையில விழுந்தியா? மிகப்பெரிய வீராங்கனை நிலா எலிக்கு பயந்தாளா அப்படின்னு சொல்லி சிரிக்க நிலா திலீபனை கொலை உணர்வோட பார்த்தா. அதை கவனிச்ச திலீபன் முகமெல்லாம் வேர்த்து போய் உடனே, நான் செவிடு, எனக்கு எதுவுமே கேட்கல, ஆமா இப்ப இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பயத்தோட சொல்ல, நிலா அந்த சம்பவத்தை பத்தி யார்கிட்டயாவது சொன்ன அப்படின்னு சொல்லி அவளோட கத்திய திலீபனை நோக்கி உயர்த்தினான். திலீபன் 2 கையாலையும் வாயை மூடி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி தலையசைச்சான். அப்ப ஆதித்தன் அவனோட கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டே எழுந்து, கொலகாரி என்னை அடிச்சே கொண்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லி நிலாக்கும் திலீபனுக்கும் பக்கத்துல வந்தான். நிலா ஆதித்தன் பக்கம் திரும்பி முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம ஆதித்தன் கிட்ட பேச ஆரம்பிச்சா. உன்னோட ஆற்றல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஆதித்தன், அதான் சொன்னனே எனக்கு கிடைச்ச தவ வித்தையாளன்னு. அதுக்கு பதில் நிலா, என்ன வித்த, யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க ஆதித்தன் தயக்கத்தோட, அது அது வந்து அது அப்படின்னு முழிக்க தொடங்கினான். திலீபன் இடைமறிச்சு, நிலா, நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், இப்ப ஆதித்தன் ஆற்றல் உயர்ந்த விஷயத்த கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னான். திலீபன் சொன்னதுல இருக்கிற உள்ளார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட நிலா ஆதித்தனை பார்த்து, நீ தீய வழிமுறைகளை பயன்படுத்தல அப்படின்னு ஆழ்ந்த குரல்ல கேட்டா. ஆதித்தன் இல்லைன்னு சொன்னான். அவனோட பதிலால திருப்தி அடைஞ்ச நிலா சரின்னு தலையசிச்சுட்டு அப்புறம் ஆதித்தன் திலீபனையும் பார்த்து, இந்த இரவு நேரத்துல 2 பேரும் எங்க போறீங்கன்னு கேட்டா. ஆதித்தன், உணவும் போற நிலா அப்படின்னு சொல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிச்சா. அப்ப ஆதித்தன், நிலா அப்படின்னு கூப்பிட்டு, நீ எங்க கூட வா நிலா, நான் உனக்கு பால் உருண்டை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். ஆதித்தன் பால் உருண்டைன்னு குறிப்பிட்டு சொல்ல காரணம், இந்த தின்பண்டத்தை நிலா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இதை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க 2 பேரு கூடயும் நிலா வந்து சாப்பிடுவான்னு ஆதித்தனுக்கும் திலீபனுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நிலா பால் உருண்டைன்னு பேரை கேட்டதும், பால் உருண்டையா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க நிலா வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சது. நிலா திரும்பி அவங்கள பார்த்து, இல்ல எனக்கு வேண்டாம், நான் போறேன்னு அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அப்ப திலீபன், நீ எங்க கூட வா நிலா, நம்ம 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, நிலா ஒரு அடி முன் வந்து தயக்கத்தோட,
உங்க உங்க 2 பேர் கூட உட்காந்து சாப்பிட யார் விருப்பப்படுவா? நான் போறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. நிலா வாயில எச்சில் ஊறதை கவனிச்ச ஆதித்தன் சிரிப்போட திலீபனை பார்த்து, இவ இப்படி கூப்பிட்டா வரமாட்டா, வா அப்படின்னு சொல்லி நிலாவோட ஒரு கையை ஆதித்தனும் இன்னொரு கையை திலீபனும் பிடிச்சிட்டு நிலாவை உணவை நோக்கி 2 பேரும் இழுத்துட்டு போனாங்க. நிலா எதுவுமே பேசாம சின்ன புன்னகையோட அமைதியா அவங்களோட உணவை நோக்கி போனான். இரவு நேரம். சூரியப்பள்ளி உணவகம். இந்த உணவகத்துல பல மாகாணங்களில் கிடைக்கக்கூடிய பல வகையான உணவுகள், தின்பண்டங்கள், தேநீர்கள், குளிர்பானங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும். இந்த பள்ளியில எப்பவுமே சண்டை, பயிற்சி, தவாற்றல், ரத்தம், போர்னு சீற்றத்தோட இருக்கக்கூடிய மாணவர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உணவகம் தான். ஆதித்தன், திலீபன் மற்றும் நிலா மூவரும் அவங்களுக்கு தேவையான தேநீர், குளிர்பானம், தின்பண்டங்களை வாங்கிக்கிட்டு நாற்காலியில வந்து உட்காந்தாங்க. திலீபன் பேச ஆரம்பிச்சான். நிலா, நீ உன்னோட ஊருக்கு போயிருந்தல, எப்படி இருந்துச்சு எல்லாம் அப்படின்னு கேட்க, நிலா அவளோட பால் உருண்டையை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு 2 வார்த்தையில பேசி முடிச்சா. ஆதித்தனுக்கும் திலீபனுக்கும் இது ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம்தான். இவங்க எவ்வளவு பெருசு பெருசா பேசினாலும் கேட்டாலும் நிலா ரொம்ப குறைவா தான் பேசுவா. இவங்களும் அது நிலாவோட இயல்புனே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப ஆதித்தன் பேச ஆரம்பிச்சான். உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட எங்களை பத்தி ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்க, நிலா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளோட குளிர்பானத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சா. ஆதித்தன் உடனே, நீ உன் குடும்பத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே, நீ எப்பவுமே அவங்கள பத்தி பேசினதும் இல்ல, இப்போச்சும் ஏதாவது பேச கேட்போம் அப்படின்னு கேட்க நிலா அமைதியா இருந்தா. ஆதித்தன் சொல்ற மாதிரி நிலா எப்பவுமே அவளோட குடும்பத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டா. அவளை பத்தி பெருசா யாருக்குமே எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா பள்ளியில சில முக்கியமான முதன்மை ஆசிரியர்களை தவிர வேற யாருக்கும் நிலா யாரு, எங்கிருந்து வந்தா, அவளோட பின்புலம் என்னன்னு எதுவுமே தெரியாது. பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நிலா வெளியூர்ல இருந்து வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாணவி, அவ்வளவுதான். நிலா அமைதியா இருக்கிறத கவனிச்ச திலீபன் சூழல் கடினமாகத உணர்ந்தான். அவன் பேச ஆரம்பிச்சான். நிலா, நீ பயிற்சி செய்யற தவவித்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இதை கேட்டு ஆதித்தனும் நிலாவும் கவனத்தை திரும்பினாங்க. நான் வாசி நினைவு நிலையின் 2வது படியில இருக்கேன். ஆனா என்னால கூட நீ ஆதித்தன் பின்னாடி வந்து நிக்கிறத உணரவே முடியல அப்படின்னு சொன்னான். ஆதித்தனும், திலீபன் சொல்றது சரிதான். அந்த தருணம் நீ மட்டும் எங்களோட எதிரியா இருந்திருந்தா எங்க 2 பேரோட கதை அங்கேயே முடிஞ்சிருக்கோன்னு சொன்னான். திலீபன், நானும் உன்னோட தவ வித்தையை பயிற்சி செஞ்சா உன்ன மாதிரி சக்தி வாய்ந்தவனா மாறலாம் போலயே அப்படின்னு சொல்ல, நிலா உடனே, உன்னால முடியாது, உன்னோட இயற்கை திறன் அந்த வித்தை கூட பொருந்தாது அப்படின்னு சொன்னான். நிலா சொல்றது சரிதான். நிலா அவளோட இயற்கை திறனுக்கு தகுந்த வித்தையை பயிற்சி பண்றா. அதனாலதான் அந்த வித்தையின் ஆற்றலை அவளால முழுமையாகவும் திறன்படவும் பயன்படுத்த முடியுது. நம்மளாலலாம் அந்த வித்தையை அப்படி பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம நிலா பயிற்சி செய்யும் இருளின் போர் யுக்திகள் பள்ளியின் முதன்மை வித்தைகள்ல ஒண்ணு. நிலாவோட திறமைக்காக முதன்மை ஆசிரியர்கள் நேரடியா அவளுக்கு கொடுத்தது நம்ம மூஞ்சிகள்லாம் கிடைக்காது அப்படின்னு ஆதித்தன் சிரிச்சுட்டே சொன்னான். இந்த உலகத்துல இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தனித்துவ திறன் இருக்கும். அதை கண்டறிந்து அந்த திறனை மேம்படுத்தினா அந்த நபர் வாழ்க்கையில சாதிக்கலாம். அது போல தவசிகள் எல்லாருக்கும் ஒரு தனித்துவ இயற்கை திறன் இருக்கும். பல தவசிகள் அந்த திறனை கண்டறிந்து அதற்கு ஏற்ற தவ வித்தைகள், தற்காப்பு கலைகளை பயிற்சி செய்வாங்க. இதனால அந்த தவசி போகும் தவப்பாதை அவங்களுக்கு தெளிவாகி சீக்கிரம் முன்னேற்றத்தை அடைவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரசவாதத்துல திறன், ஆயுதம் உருவாக்கல திறன், இல்ல வால் சண்டை திறன், இந்த மாதிரி பல பாதைகள் இருக்கு. இதுல எதுன்னு அவங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும். நிலாவின் இயற்கை திறமை ஒரு நபரை ரகசியமா தாக்கி ஒரே அடியில அவங்கள வீழ்த்த முடியும். இந்த திறன் யுத்த வகையில கொலை பிரிவின் கீழே வரும். நிலாவின் திறமையை கண்டறிந்த முதன்மை ஆசிரியர்கள் நிலா உடல் வலிமை ஆற்றல் 7வது படிநிலையை அடைஞ்சதும் அவளுக்கு நேரடியா அந்த வித்தையை கொடுத்தாங்க. நமக்கு கிடைக்காதுன்னு ஆதித்தன் சொன்னதும் திலீபன் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, அதுவும் சரிதான் அப்படின்னு சொன்னான். ஆதித்தன் உடனே, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிக்காத, உனக்குதான் உன் குடும்பம் கொடுத்த சொர்க்க மின்னல் ஆற்றல் சூத்திரம் இருக்குல்ல, அந்த தவ வித்தை இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை பத்தி இன்னொரு ஓனிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னாரு, உன்னோட மாறன் குடும்பத்தோட அந்த தவாற்றல் வித்தை சூரிய பள்ளியின் முதன்மை தர வித்தைகளுக்கு ஒன்றும் சலைச்சது இல்லைன்னோ, நீ ஒழுங்கா பயிற்சி பண்ணா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தவசியா மாறலான்னு சொன்னாரு. நீ சோம்பேறித்தனமா பயிற்சி பண்ணாம இருந்தா எப்படி சக்தி வாய்ந்தவனா மாறுவ அப்படின்னு சொல்லி ஆதித்தன் நக்கல் பண்ணான். இந்த பள்ளியின் மாணவர்கள் தவாற்றல் வித்தைய 2 வகையில பெற்று பயிற்சி பண்ணுவாங்க. முதல் வழி, பள்ளியின் மாணவர்களுக்கு ஏற்ற தவாற்றல் வித்தைகளை கொடுக்கும். சில திறமையான மாணவர்களுக்கு பள்ளியின் சிறந்த தவாற்றல் வித்தைகள் அவங்களோட திறமையை பொறுத்து கிடைக்கும், நிலாவை போல. 2வது வழி, பள்ளியின் மாணவர்களா இருக்கும் சில சக்தி வாய்ந்த பரம்பரை குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் பள்ளியின் வித்தைகளை பயன்படுத்தாம அவங்க குடும்பத்தின் சக்தி வாய்ந்த வித்தைகளை பயிற்சி செய்வாங்க, திலீபனை போல. அப்போ உங்களுக்கு தோணலாம், இந்த மாதிரி மாணவர்கள் அவங்க குடும்பத்திலேயே பயிற்சி செய்யலாமேன்னு. தவாற்றல் வித்தைகள், அதற்கான மூலப்பொருட்கள் அந்த குடும்பங்கள் தரலாம். ஆனா இந்த உலகத்தை பத்தின அனுபவமும் மக்களை பத்தின புரிதலும் அங்க கிடைக்காது. அதுக்குதான் அவங்க பள்ளிகளுக்கு வராங்க. அமரர் சூரியன் பள்ளியை பொறுத்தவரை மாணவர் பயிற்சி செய்யும் தவாற்றல் வித்தை தவறான, அப்படி இல்லைன்னா தீங்கு விளைவிக்கும் வழிமுறைகள்ல இல்லைன்னா அவங்க தங்களோட வித்தைகளை தாராளமா மாணவரா இங்க பயிற்சி செய்யலாம். இந்த சலுகை இந்த பள்ளியில் இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்தின் பல ஊர்கள், நாடுகள்ல இருந்து மாணவர்கள் அமரர் சூரிய தற்காப்பு பள்ளியில சேர கடுமையா முயற்சிக்கிறாங்க.
ஆதித்தன் சொன்னதை கேட்ட திலீபன் ஆவேசமா முன்னிருந்த மேசையை தட்டி எழுந்து, யார் சொன்னது நான் சோம்பேறியா இருக்கேன்னு சொல்ல வர, சட்டுன்னு நிலா அவனை முறைக்கிறது கவனிச்சா. அந்த பார்வையிலேயே அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. உடனே அமைதியா திலீபன் உட்காந்து, நீ சொல்றது சரிதான் ஆதித்தா, நான் இன்னும் நல்லா பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதியா அவனோட தேநீர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான். நிலா முறைக்கிறத பார்த்து திலீபன் பயந்து பம்புறத பார்த்த ஆதித்தன் சிரிச்சான். திலீபன் நிலாவை பார்த்து பயப்படுறதுல பெரிய ஆச்சரியம் வேணாம். காரணம், இந்த பள்ளியில ஆதித்தனை தவிர பெரும்பாலான மாணவர்கள் நிலாவோட ஆற்றல் மற்றும் செயல்களுக்கு அவளை பார்த்தாலே பயப்படுவாங்க. உங்களுக்கு தோணலாம், அப்புறம் எப்படி திலீபன் நிலாவுக்கு நண்பனானா, அவகிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சான்னு. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி ஆதித்தனால திலீபனும் நிலாவுக்கு நண்பனானான். இருந்தும் நிலா கூட பேச திலீபனும் பயந்தான். ஆனா ஆதித்தன் நிலா கூட சகஜமா இஷ்டத்துக்கு பேசுறத பார்த்து திலீபன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சான். நிலா அதை பெருசா எடுத்துக்கல. அப்படியே தொடர்ந்து திலீபன் பேச ஆரம்பிச்சான். ஆனா நிலா கோவப்படுற மாதிரியோ இல்ல வெறுப்புல இருக்கிற மாதிரியோ திலீபன் உணர்ந்தா உடனே அமைதியாயிடுவான். ஆதித்தன் நிலா கிட்ட பேச ஆரம்பிச்சான். நிலா, நீ இப்ப என்ன ஆற்றல் நிலையில இருக்கன்னு கேட்க, நிலா வாசி நினைவு நிலை 5வது படின்னு சாதாரணமா சொன்னான். அதை கேட்ட ஆதித்தனுக்கும் திலீபனுக்கும் பெரிய ஆச்சரியம். நிலா வாசி நினைவு நிலையை அடைஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள 5வது படிநிலை போறது சாதாரண நாட்களால முடியாது. ஆதித்தன் மகிழ்ச்சியோட, பிரமாத நிலா அப்படின்னு நிலாவோட தோலை தட்ட வர மின்னல் வேகத்துல நிலாங்கிறது மறைஞ்சு 10 அடி தூரத்துல நின்னான். ஆதித்தன் அவனோட கையை மேசையில மோதிக்கிட்டு அம்மா அப்படின்னு கத்துனான். ஆதித்தன் ஆச்சரியத்தோட திரும்பி, நீ எப்படி அங்க போன அப்படின்னு கேட்க, நிலா எனக்கு சில வேலைகள் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சா. அவளோட உருவம் மங்களாகி மறையிறத வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்த ஆதித்தனும் திலீபனும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. திலீபன், டேய், நாம இன்னும் ரொம்ப கடுமையா பயிற்சி பண்ண வேண்டியது இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஆதித்தனும் சரிதான்டா. 2 பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மீதமுள்ள தேநீர் மற்றும் தின்பண்டங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆதித்தன் நிலா உட்கார்ந்திருந்த நாற்காலியில ஏதோ 2 பீங்காய் குப்பிகள் இருக்கிறத கவனிச்சான். அதுல ஒரு குப்பியை எடுத்து ஆதித்தன் திறந்து பார்க்க, உள்ள இருந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய நறுமணம். திலீபனும் இன்னொரு குப்பி எடுத்து திறக்க, அதுலயும் அதே நறுமணம். அந்த குப்பிக்குள்ள எல்லாமே மாத்திரைகள். திலீபன் அந்த மாத்திரைகளை பார்த்ததும் உடனே கண்டுபிடிச்சான். இது ஆத்ம ஆற்றல் ஒருங்கிணைவு முதல் நிலை மாத்திரைகள். 2 குப்பியிலையும் 10 இருக்கு. இதோட மதிப்பு ரொம்ப அதிகம்டா அப்படின்னு சொல்ல, இதை ஏன்டா நிலா இங்க வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு திலீபன் கேட்டான். ஆதித்தன் அந்த குப்பியை மூடி அவனோட சட்டைப்புக்குள்ள வச்சுக்கிட்டு, வேற எதுக்கு, நமக்காக தான் அப்படின்னு சொன்னான். திலீபன் முழிச்சுக்கிட்டே, நமக்காகவா, அது நேரம் நம்மகிட்டே கொடுத்துருக்கலாமே, இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல, ஆதித்தன், அவளுக்கு எல்லாரும் மாதிரி எல்லாம் பழக தெரியாது, அவளோட நட்பை இப்படிதான் அவளுக்கு வெளிக்காட்ட தெரியும், அவ இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் சொல்றதை விட்டுட்டு அவளோட அன்பை அப்படியே ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, திலீபனும் அதுவும் சரிதான சொல்லி அந்த குப்பியை மூடி அவனோட சட்டைப்புக்குள்ள வச்சுக்கிட்டு ஆதித்தனும் திலீபனும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் நிலா வச்சுட்டு போன அந்த மாத்திரை குப்பிகளை எடுத்துக்கிட்டத இருள்ல இருந்து பார்த்த நிலா சின்ன புன்னகையோட அந்த இடத்த விட்டு மறைஞ்சா. சிறப்பு ஆசிரியர்கள் வளாகம். ஒரு பெரிய அறையின் நடுவுல நிலா நின்றுட்டு இருக்க, அவளுக்கு முன்பு ஒரு வயதான நபர் உட்கார்ந்து கண்களை மூடி தியான நிலையில இருந்தாரு. அவரோட சீருடையை பார்க்கும்போதே இவர் இந்த பள்ளியின் முதன்மை ஆசிரியர்கள் ஒருத்தர்னு தெரியும். நிலா அந்த ஆசிரியர் முன் பணிவா கை குப்பி வணங்கி, ஆசானே, நீங்க சொன்னது போல அந்த மயான இருள் காட்டின் ஆரம்ப பகுதியில 10 நாள் பயிற்சியை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆசிரியர் கண்களை திறந்து நிலாவை பார்த்து, பரவாயில்ல, 10 நாள் அந்த பகுதியில உன்னோட இந்த குறைவான ஆற்றலை வச்சுக்கிட்டு தாக்கு பிடிச்சிருக்க, சிறப்பு. அடுத்து உனக்கான சவால் என்னன்னு சொல்ற வரைக்கும் உன்னோட பயிற்சியில மட்டும் உன்னோட கவனம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஆசிரியர் நிலா கிட்ட சொன்னாரு. நிலா தலை வணங்கி நீங்க சொன்னது போலவே செய்யறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட திரும்பும் போது அந்த ஆசிரியர் பேச ஆரம்பிச்சாரு. அந்த 2 மாணவர்களோட உனக்கான நட்பை நீ முறிச்சுக்கிறது நல்லது. குறிப்பா அந்த சாதாரணமானவனோட நட்பு. நம்மள மாதிரி வீரர்களுக்கு இந்த மாதிரியான உறவுகள் பெரிய தடை, புரிஞ்சு நடந்துக்கன்னு சொல்ல, நிலா எதுவுமே பேசாம அமைதியா சில நொடிகள் நின்றுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சா. அந்த முதன்மை ஆசிரியர் ஒரு சின்ன பெருமூச்சை விட்டுட்டு, இது உன்னோட நல்லதுக்கு தான், நான் அடைஞ்ச வேதனைய நீயும் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துட்டு மறுபடியும் கண்களை மூடி தியான நிலைக்கு போனாரு. இந்த இடத்தோட இந்த அத்தியாயம் முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்மள மாதிரியே மாயாஜலம், தற்காப்பு கலை, கற்பனை கதைகள் பிடிச்சவங்க நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றிகளுடன் எம்ஜே ஸ்டோரி டெல்லர்.